எல்லா மனிதனும் மனித பிறப்பில் ஒரு தாயும் தந்தையும் இணையும் போது அதில் நாத விந்துலேருந்து போகும்போது ஒரு உஷ்ணம் போய் அங்கே உருவாகி அது ஒரு உயிராக ஃபார்ம் ஆகி அது ஒரு கரு உருவாகும் போது அந்த உஷ்ணம் அதோடைய உற்பத்தி அது பெருக 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 அதுலேருந்து தான் உடல் ஃபார்ம் ஆகுது. அப்போ உடலுங்கிறது ஒருத்தருக்கு கிடைக்கிறதே உடலே ஒரு உஷ்ணத்துலேருந்து தான் கிடைக்கும். அப்போ உடல் கை கால் கண்கள் எல்லாம் வளர்ச்சி எல்லாம் எதுலேருந்து கிடைக்கப்படுதுன்னா ஒரு உஷ்ணத்துலேருந்து தான் கிடைக்கப்படுது. இப்போ தனியாக இருக்கும் உன் உயிர் உஷ்ணங்கள் தனி, உனக்குள்ளே இங்கே நீ சாப்பிட்ற பொருள், பிறரோட சுவாசிக்கிறது, பிற வீட்டில் வாழ்கிறது, வெளியில் போகிறது, இதெல்லாம் ஒரு உஷ்ணமாக உன்னுடைய எண்ணம் உன்னுடைய பேச்சு நடவடிக்கைகள் இதிலெல்லாம் ஒரு உஷ்ணம் ஃபார்ம் ஆகுங்கிறாங்க. இப்போ இந்த உஷ்ணமும் என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டுக்கும் நேர் கான்ட்ராஸ்டாக ஒரு சண்டை மாதிரி வந்துடும். இது காற்றாக கிடைக்கப்பட்டதுலேருந்து தான் ஒரு நாத விந்தாக மாறி அது உஷ்ணமாக போய் இங்கே கிடைக்குது. அப்போ இயற்கையிலேருந்து ஆனால் தியானம் வந்ததுக்கப்புறம் இந்த உஷ்ணங்கள் தாய் தந்தை கொடுத்த உஷ்ணங்கள் இவர் வெளியிலேருந்து ஒரு காற்றாக எடுத்துகிட்டு வந்து இவருக்குள்ள கம்ப்ளீட்டாக மாறி ஒரு புது உஷ்ணம் அவருக்கு கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அந்த புது உஷ்ணத்தில் தான் அவர் மனித பிறப்பையே அப்பாற்பட்டு ஒரு தாட்டுக்கு போகிறாரு. அப்போ தான் அவருக்குள்ளே ஒரு புது ஒரு சூழல் அவரால் பேசுகிறதுக்கோ அவரோட பயணத்துக்கோ வாய்ப்புகள்